தொழுகையிலே அத்தஹியாத்திலே அமர்ந்து அத்தஹியாத் ஓதி முடித்ததும் அஹ்சனுல் கலாமி கலாமுல்லாஹ் வ அஹ்சனுல் ஹதிய ஹதிய முஹம்மது என்ற வாசகங்கள். இவ்வாறு அத்தஹியாத் ஓதி முடித்து இதனை கூற வேண்டுமா, இது ஆதாரபூர்வமானதா என கேட்கப்பட்ட கேள்விக்கு ஜஸீம் மௌலவி என்றொருவர் பதில் வழங்கி இருக்கின்றார். தொழுகையில அத்தஹியாத்துல அஹ்சனுல் கலாமி கலாமுல்லாஹ் வ அஹ்சனுல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுக்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இதற்கு தெளிவான ஆதாரம் சுனன் நசாஇ என்ற கிரந்தத்தில் 1311வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. கான யகூலு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூலு ஃபீ ஸலாத்திஹி பஅத தஷஹுத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தொழுகையில் தஷஹுதுக்கு பிறகு, அதாவது அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத் என்ற அந்த தஷஹுதுக்கு பிறகு இப்படி சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க. அஹ்சனுல் கலாமி கலாம், வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை. வஹ்சனுல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டல்களில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்ற அந்த வார்த்தையை சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ் காணப்படுது. சுனன் நசாயி என்ற ஹதீஸ் நூலிலே 1311வது இலக்கத்தில் நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தியை முன்வைத்து அது சஹீஹான ஹதீஸ் என்றும், இவ்வாறு அத்தஹியாத் முடித்து மேற்கண்ட வார்த்தைகளை கூற வேண்டும் என்றும், அது சரியானது என்றும் அவர் பதில் வழங்கி இருக்கின்றார். இந்த கேள்வியும் அதற்கான பதிலும் முகநூலிலே பதிவிடப்பட்டுள்ளது. இந்த பதிவை ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் குழுமத்திலே எமது குழுமத்தில் முன்வைத்து இவர் கூறிய விடயம் சரியானதா என்று கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. சரியான சட்டங்களை மட்டும் அறிய விரும்புகின்றவர்களுக்கு இந்த கேள்விக்குரிய சுருக்கமான பதில். இந்த ஜஸீம் மௌலவி என்பவர் தொழுகையிலே அத்தஹியாத் முடித்து அஹ்சனுல் கலாமி கலாமுல்லாஹ் என கூறுகின்ற அந்த வாசகங்கள் இது ஹதீஸின் அடிப்படையில் சரியானது என கூறியது முற்றிலும் தவறானதாகும். உண்மையான ஹதீஸ்கள் எவை என்பதை பகுத்தறிய முடியாத இவர் அது பற்றிய ஆழமான விரிவு இல்லாததன் காரணமாக சுனன் நசாயியிலே 1311வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியை ஹதீஸாக நம்பி அதன் அடிப்படையில் இந்த பிழையான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார். உண்மையில் இதே விடயம் இதிலே இடம்பெறுகின்ற ஜாஃபர் பின் முஹம்மதிடமிருந்து இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய யஹ்யா என்பவர் இந்த செய்தியை இங்கே அறிவித்திருக்கின்றார். இதே யஹ்யா உட்பட ஜாஃபர் பின் முஹம்மது என்பவரிடமிருந்து அறிவிக்கின்ற 6 அறிவிப்பாளர்கள், அவர்களில் எவருமே அஹ்சனுல் கலாமி கலாமுல்லாஹ் என கூறுவது தொழுகையிலே தஷஹுத் முடித்ததன் பிறகு அதனை நபி அவர்கள் கூறுவார்கள் என்று ஒருபோதும் கூறவில்லை. இந்த யஹ்யா என்ற இதே அறிவிப்பாளர் கூட மக்களுக்கு உபதேசம் செய்ய ஆரம்பிக்கின்ற போது, குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஹுத்பா, பெருநாள் தின ஹுத்பாக்கள், இதே போன்று மக்களுக்கு உபதேசம் செய்ய ஆரம்பிக்கின்ற போதுதான் இந்த அஹ்சனுல் கலாமி கலாமுல்லாஹ் என்ற வாசகங்களை கூறுவார்கள் என்பதுதான் இந்த சஹீஹான அறிவிப்பின் வழிகாட்டல் ஆகும். தொழுகையிலே அத்தஹியாத் ஓதி முடித்து இதனை கூறுகின்ற ஒரு பிழையான செயலை இந்த ஜஸீம் மௌலவியும் அவரை நம்புகின்றவர்களும் செயற்படுத்துகின்றார்கள். தொழுகையிலே அப்படி கூற வேண்டும் என்பதை நாம் அறிந்த வரையில் எந்த அறிஞரும் அதனை கூறுவதில்லை. காரணம், அவ்வாறு நபி அவர்கள் கூறினார்கள் என்ற இந்த சுனன் நசாயிலே வரக்கூடிய செய்தி அதே நசாயிலே வரக்கூடிய சஹீஹான அறிவிப்பிற்கு முரணானது. நசாயி என்ற நூலில் மட்டுமல்ல, சஹீஹ் முஸ்லிம் உட்பட பல்வேறு ஹதீஸ்களில் இந்த ஹதீஸின் உண்மையான வடிவம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவை அனைத்திலும் என்ன இருக்கின்றது என்றால், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு ஃபீ குத்பத்திஹி,
இந்த அஹ்சனுல் கலாமி கலாமுல்லாஹ் என்ற வார்த்தைகள், இதனை நபி அவர்கள் தங்களது உபதேசத்திலே கூறுவார்கள் என்பதுதான் உண்மையான ஹதீஸ் ஆகும். இதே சுனன் அந்நசாயிலே 1578வது இலக்கத்தில் இதே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற சஹீஹான ஹதீஸ் காணப்படுகின்றது. எனவே தொழுகையிலே அத்தஹிய்யாத் ஓதி முடித்து அதன் பிறகு அஹ்சனுல் கலாமி கலாமுல்லாஹ் என கூறுவது நபியின் தொழுகை முறையா என கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அப்படி நபி அவர்கள் கூறுவார்கள் என்ற சுனன் நசாயிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அறிவிப்பு, அதன் அறிவிப்பாளர்களை நாம் நம்ப முடியுமாக இருந்தாலும் அதே அறிவிப்பாளர் உட்பட அவரோடு சேர்ந்து அறிவிக்கக்கூடிய இன்னும் 5 அறிவிப்பாளர்கள் அறிவிக்கின்ற போது இந்த வார்த்தைகளை நபி அவர்கள் தங்களது உபதேசத்தில் கூறுவார்கள் என்றுதான் காணப்படுகின்றது. எனவே தொழுகையிலே அத்தஹிய்யாத் ஓதி முடித்து அஹ்சனுல் கலாமி கலாமுல்லாஹ் என கூறுவது இது முன்கர் வகையை சார்ந்தது, சஹீஹான ஹதீஸ்களுக்கு முரணான வார்த்தைகளாகும். அந்த வார்த்தைகளை ஹதீஸ் என நம்பி இந்த ஜஸீம் மௌலவி என்பவர் தொழுகையிலே அத்தஹிய்யாத் முடித்து இவ்வாறு கூற வேண்டும் என கூறியிருப்பது முற்றிலும் தவறானது. முன்கர் வகையைச் சேர்ந்த நபியின் பெயரால் உண்மையான செய்திக்கு முரணாக பதியப்பட்ட வார்த்தைகளை கொண்டுதான் இவர் கூறியிருக்கின்றார். எனவே முன்வைக்கப்படுகின்ற ஆதாரம் தவறு என்பதால் அதன் அடிப்படையில் சொல்லப்படுகின்ற சட்டமும் தவறாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் தொழுகையிலே அத்தஹிய்யாத் இருப்பிலே அத்தஹிய்யாத் ஓதிவிட்டு அஹ்சனுல் கலாமி கலாமுல்லாஹ் என கூறுவது, அவ்வாறு கூற வேண்டுமா, அது நபிவழியா என கேட்டால் நிச்சயமாக அது நபிவழி கிடையாது. சஹீஹான ஹதீஸ்களுக்கு முரணான பலவீனமான மறுக்கப்பட வேண்டிய ஒரு வாசகத்தை உள்ளடக்கியதாகவே இந்த 1311வது இலக்கத்தில் சுனன் அன்-நசாயிலே பதிவு செய்யப்பட்டுள்ள அறிவிப்பு காணப்படுகின்றது. எனவே நபியின் வழிமுறையில் தொழ விரும்புகின்றவர்கள் தொழுகையிலே அத்தஹிய்யாத்திலே அமர்வார்கள் என்றால் அத்தஹிய்யாத் முடித்து அஹ்சனுல் கலாமி கலாமுல்லாஹ் என்று கூறக்கூடாது. அது நபி அவர்கள் கற்றுத்தந்தது அல்ல. நபி அவர்கள் அவ்வாறு கூறுவார்கள் என்று பதிவு செய்யப்பட்டுள்ள அறிவிப்பு சஹீஹான ஹதீஸ்களுக்கு முரணான, ஹதீஸ்கலையிலே முன்கர் எனப்படுகின்ற மறுக்க வேண்டிய, புறக்கணிக்க வேண்டிய விடயமாகும். இதனை ஒவ்வொருவரும் தெரிந்து இதன்படி செயல்படுங்கள். இப்போது நபியின் செய்தி பற்றிய ஒரு விடயமாக இது இருப்பதால் விரிவான விளக்கம் வேண்டுகின்றவர்களுக்கும் நாம் அதற்குரிய தெளிவை இப்போது வழங்குகின்றோம். சுனன் அன்-நசாயிலே பதிவு செய்யப்பட்டுள்ள 1311வது இலக்கத்தில் உள்ள செய்தியை தெளிவான அறிவு இல்லாமல் மக்களை வழிநடாத்துகின்ற இந்த ஜஸீம் மௌலவி என்பவர் ஹதீஸ்கலையிலே முன்கர் வகையைச் சேர்ந்த விடயத்தை ஆதாரமாக வைத்து மக்களுக்கு தீர்ப்பு கூறுகின்றார். இந்த செய்தி எந்த அளவு, அதாவது கான யகூலு ஃபீ ஸலாத்திஹி பஅத தஷஹுத், தஷஹுதிற்கு பிறகு தொழுகையிலே நபி அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள் என்ற வாசகம், இதனை அறிவிக்கக்கூடிய யஹ்யா என்ற அறிவிப்பாளர் உட்பட ஜாஃபர் பின் முஹம்மது என்பவருடைய 6 மாணவர்கள், இவர்கள் அனைவருமே அறிவிக்கின்ற சரியான அறிவிப்பிலே எப்படி இருக்கின்றதென்றால், இந்த அஹ்சனுல் கலாமி கலாமுல்லாஹ் என்பதை தொழுகையில் அல்ல, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு ஃபீ குத்பத்திஹி, நபி அவர்கள் தங்களது உபதேசத்தில் தான் இவ்வாறு கூறுவார்கள் என்ற சஹீஹான அறிவிப்பு காணப்படுகின்றது. அந்த அறிவிப்பு இந்த சுனன் அன்-நசாயி உட்பட எந்த நூலின் செய்தியை ஆதாரமாக காட்டி பிழையான தீர்ப்பை இந்த ஆலிம் கூறியிருக்கின்றாரோ அதே நூலிலே அதே அறிவிப்பாளர் உட்பட
6 அறிவிப்பாளர்கள் சேர்ந்து அறிவிக்கின்ற சரியான அறிவிப்பிலே அஹ்சனுல் கலாமி கலாமுல்லாஹ் என்று நபி அவர்கள் கூறுகின்ற வார்த்தைகள், இதனை தங்களுடைய ஹுத்பாவிலே தங்களது பிரசங்கத்தில் தான் அதனை கூறுவார்கள் என்ற சஹீஹான ஹதீஸ் இதே சுனன் அன்-நஸாயிலே 1578வது இலக்கத்தில் இருக்கின்றது. இதனை இன்னும் தெளிவுபடுத்துகின்ற, நாம் கூறுகின்ற விடயத்தின் உண்மை தன்மையை மேலும் அதிகமாக்குகின்ற ஒரு அறிவிப்பு முஸ்னத் அஹ்மதிலே 14431வது இலக்கமிடப்பட்டு காணப்படுகின்றது. அதுவும் இதே யஹ்யா என்பவர் ஜாஃபர் என்பவரிடமிருந்துதான் அறிவிக்கின்றார். இதே ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் நபியிடமிருந்து அறிவிக்கின்றார்கள். அந்த ஹதீஸிலே எப்படி இருக்கின்றது? கான யகூலு ஃபீ ஹுத்பத்திஹி பஅத தஷஹுத். இந்த தஷஹுத் என்பது தொழுகையிலே அத்தஹியாத்திற்கான இருப்பிலே இருப்பதையும் தஷஹுத் என்று சொல்லப்படும். அதே நேரம் உபதேசங்களின் ஆரம்பத்திலே அல்லாஹ்வை புகழுவதென்பது இதற்கும் தஷஹுத் என்று சொல்லப்படும். எனவே இங்கு நபி அவர்கள் அஹ்சனுல் கலாமி கலாமுல்லாஹ் என்றோ அல்லது அஹ்சனல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் என்ற ஏறக்குறைய சமனான வார்த்தைகள், இதனை தொழுகையில் கூறுவார்களா அல்லது உபதேசத்தின் ஆரம்பத்தில் கூறுவார்களா என்பதை உண்மைப்படுத்துகின்ற நாம் மேலே சொன்ன முஸ்னத் அஹ்மதில் உள்ள ஹதீஸிலே எப்படி காணப்படுகின்றது என்றால், ஆன யகூலு ஃபீ ஹுத்பத்திஹி பஅத தஷஹுத். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களது உபதேசத்திலே, ஹுத்பா என்ற வார்த்தை இங்கே காணப்படுகின்றது, சலாத் என்ற வார்த்தை கிடையாது. தங்களது ஹுத்பா எனும் உபதேசத்திலே, அது வெள்ளிக்கிழமை உபதேசமாக இருக்கலாம், பெருநாள் தினத்திலே செய்யப்படுகின்ற உபதேசமாக இருக்கலாம், பொதுவாக முஸ்லிம்களுக்கு நபி அவர்கள் செய்கின்ற எந்த ஒரு உபதேசமாக இருந்தாலும் பஅத தஷஹுத், முதலிலே அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வை வாழ்த்துவார்கள். அதனோடு சேர்த்து நபி அவர்கள் சொல்லுகின்ற வாசகங்கள் தான் இன்ன அஹ்சனல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், மிகச் சிறந்த செய்தி அல்லாஹ்வுடைய வேதமாகும். சில இடங்களிலே அஹ்சனுல் கலாம், வார்த்தைகளிலே மிகச் சிறந்தது என்று அந்த கலாம் என்ற வார்த்தை பதிவு செய்யப்பட்டுள்ளது. எப்படியோ நபி அவர்கள் இதனை தொழுகையிலே கூறுவார்கள் என்பது அதனை அறிவிக்கின்ற அதே அறிவிப்பாளர் அறிவித்த உண்மையான ஹதீஸிற்கு முரணானது. அந்த அறிவிப்பாளரோடு சேர்ந்து இன்னும் 5 அறிவிப்பாளர்கள் அறிவித்திருக்கின்ற சரியான அறிவிப்பிலே உபதேசத்தில் தான் இதனை கூறுவார்கள். சமகால மிகச்சிறந்த அறிஞர் ஒருவர் இதனை ஊர்ஜிதப்படுத்தி இவ்வாறு ஆதாரங்களோடு இந்த உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இதிலே இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், பொதுவாக இஸ்லாமிய அறிஞர்கள் மிக பெரும்பாலும் ஆண்களாகவே இருக்கின்றார்கள். இன்றைய சமகாலத்தில் பெண் ஆலிமா ஒருவர் தன்னுடைய உயர் கல்விக்காக ஒரு ஆய்வாக வெளியிட்ட விடயங்களிலே இந்த நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்ட செய்தியையும் அவர் மிக விரிவாக ஆழமாக அலசியிருக்கின்றார். அதன் இறுதியிலே இந்த சுனனன் நசாயிலிருந்து தொழுகையிலே அத்தஹியாத் முடித்ததன் பிறகு அஹ்சனுல் கலாமி கலாமுல்லாஹ் என கூறுகின்ற விடயம், இது சஹீஹான ஹதீஸ்களுக்கு முரணான முன்கர் வகையை சார்ந்தது, இது மறுக்கப்பட வேண்டிய விடயம் என்பதை விலாவாரியாக ஆதாரங்களோடு தெளிவுபடுத்தி இருக்கின்றார். எனவே ஒட்டுமொத்தத்தில் இந்த ஜஸீம் மௌலவி என்பவர் ஹதீஸ் கலையிலே உண்மையானதையும் போலியானதையும் பிரித்தறியும் அளவிற்கு அந்த துறையில் ஈடுபடுகின்ற ஒருவர் அல்ல. அந்த மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த விடயத்தை அதற்குரிய முறையில் அவர் நிறைவேற்றவில்லை என்பது இந்த செய்தியிலிருந்து நிரூபணமாகின்றது. எப்படியோ தொழுகையிலே அத்தஹியாத் ஓதி முடித்து அஹ்சனுல் கலாமி கலாமுல்லாஹ் என கூறுவது, இது சஹீஹான ஹதீஸிற்கு முரணான நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்டுள்ள
தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு பிழையான செய்தியை அடிப்படையாக வைத்து அவர் கூறியிருக்கின்றார். இது பற்றிய தவறை அவருக்கு தெளிவுபடுத்துவதற்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எப்போதும் தயாராக இருக்கின்றது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற பெயரிலேயே தெளிவான அறிவு இல்லாமல் போலியான செய்திகளை முன்வைத்து மக்களை வழிநடாத்துகின்ற இந்த ஜசீம் மௌலவி என்பவர் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அவர் கூறுகின்ற விடயங்களில் நேர்வழியை தேடுகின்றவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரு உதாரணமாக இவ்வாறு தொழுகையிலே அத்தஹியாத் முடிந்து அஹ்சனுல் கலாமி கலாமுல்லாஹ் என கூற வேண்டும் என்பது இது அறிஞர்களுடைய தீர்ப்பு அல்ல. அதற்கு அவர் முன்வைக்கின்ற ஆதாரம் முற்றிலும் போலியான, மறுக்கப்பட வேண்டிய சஹீஹான ஹதீஸ்களுக்கு முரணான ஒரு செய்தியாகும். எனவே அல்லாஹுடைய தீனை பின்பற்றுவதற்கு தெளிவான அறிவு என்பதும் அவசியமாகும். தெளிவான அறிவோடு உள தூய்மையோடு நபி அவர்கள் தந்த நேர்வழியிலே பயணிக்கும் பாக்கியம் எம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும்.